வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற்றது. சவுதி அரேபியா பரிந்துரைத்த ஃபெங்கல் என்ற பெயர் சூட்டப்பட்டது. வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் நாளை பிற்பகல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும். புயலாகவே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெஞ்சல் புயல் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் கரையை கடக்கும் போது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை. அரக்கோணத்தில் இருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புப் படை. 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னை காசிமேட்டில் 4வது நாளாக கடல் சீற்றம். அலைகள் ஆக்ரோஷமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. சுமார் 1000 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மதுரையில் டங்ஸ்டன் ஆலை அமைப்பதற்கு வழங்கப்பட்ட உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் வலியுறுத்தல். மக்கள் தொகை அதிகம் உள்ள கிராமங்களில் வணிக ரீதியாக சுரங்கம் தோண்டுவது கண்டிப்பாக கூடாது. மக்களை பாதிக்கும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க திமுக அரசுதான் அனுமதி கேட்டது என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அனுமதியை ரத்து செய்ய கோரி கடிதம் எழுதிய பேனா வீரர் மு.க.ஸ்டாலின் அனுமதி கேட்டதே தனது அரசுதான் என்பதை மறைத்தது ஏன் எனவும் கேள்வி. மதுரை வேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் நடத்தி வந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. ஆய்வுக்கூட அனுமதி தர மாட்டோம் என்று அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததை தொடர்ந்து உடன்பாடு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு புகுந்து 3 பேரை கொன்றுவிட்டு நகை பணம் கொள்ளை. தாய், தந்தை, மகன் ஆகிய 3 கொன்று வெறியாட்டத்தில் ஈடுபட்ட மர்ம கும்பலால் பரபரப்பு. பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைப்பு. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் 8 சவரன் நகை திருடு போனதாக தகவல். பல்லடத்தில் கணவர், மாமனார், மாமியாரை பறிகொடுத்த பெண் காவல்துறையினரிடம் ஆவேசம். குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை என்றால் காவல்துறைக்கே கேவலம் என ஆக்ரோஷம். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. வேளாண் துறை திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். 2533 அரசு மருத்துவர் காலி பணியிடங்களுக்கான தேர்வு ஜனவரி 5ஆம் தேதி நடத்தப்படும்.
மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. 5 என்று அந்த தேதி மாற்றப்பட்டிருக்கிறது. ஜனவரி 27 என்றிருந்த அந்த தேர்வு தேதி 22 நாட்கள் அட்வான்ஸ் செய்யப்பட்டு ஜனவரி 5 என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதானி மின்சாரத்திற்கு அதிக விலை ஏன்? 800 மெகாவாட் ஆலை 10 மாதங்களாகியும் இயங்காதது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி சரமாரி கேள்வி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. எம்.ஆர். விஜயபாஸ்கரின் மனுவை தள்ளுபடி செய்து ஆணை. சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அமைச்சர் தாமு அன்பரசனை முற்றுகையிட முயன்ற நோயாளிகள். குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை பாஜக மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்ட். சார்லஸ் நகரில் உள்ள வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அதிமுக எம்ஜிஆர் அணி மாவட்ட செயலாளர் பழனிவேல் வீட்டில் இடி ரெய்ட். கடந்த அதிமுக ஆட்சியில் சோலார் விளக்குகள் அமைக்கும் பணியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் சோதனை. திண்டுக்கல்லில் தொழிலதிபர் ரத்தினம் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை 3வது முறையாக ரெய்ட். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆவணங்களை ஆய்வு செய்து சோதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் மின்வாரிய அலுவலகத்தில் மின் இணைப்பு வழங்குவதற்காக 4000 லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் அசோக்குமார் கைது. காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கலைச்செல்வன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் ஜாமீன் கோரி மனு. டிசம்பர் 2ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்ய சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. சர்ச்சைக்குரிய வகையில் பக்தி பாடலை பாடிய இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என நடிகை கஸ்தூரி கேள்வி. தமிழக அரசின் செயல்பாட்டை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் என விமர்சனம். அதுதான் கேட்குறாங்க. உங்க கேள்வியிலேயே பதில் அடங்கியிருக்கு. அரசாங்கத்தில் எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்க முடியலையோ என்னவோ. பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணியில் எந்த குழப்பமும் இல்லை. தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் பேட்டி. Confusion. Already Commissioner of Railway Safety has given permission. He has given certain observation, which is a routine, and they will be attended within a week's time, and it will be opened very soon. There is no concern on that. வணிக வாடகை கடைகளுக்கு 18% GST விதிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு. மத்திய அரசை கண்டித்து ஈரோடு, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் முழு கடையடைப்பு போராட்டம். திருவண்ணாமலை, திருவத்திபுரம் திமுகவை சேர்ந்த 8 நகர்மன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா. நகரமன்ற தலைவர் தங்களின் கோரிக்கை குறித்து செவிசாய்க்காமல் தனிச்சையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் அதிமுக கவுன்சிலர் தரையில் படுத்து போராட்டம். தனது கோரிக்கையை நிறைவேற்றித் தர பேரூராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே கல் மற்றும் கிராவல் குவாரி அமைப்பதற்கு மோகனவரம் கிராம மக்கள் எதிர்ப்பு. கிராமம் முழுவதும் கருப்பு கொடியை ஏற்றி போராட்டம். சென்னை மாதவரத்தில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான திருமங்கை ஆழ்வார் சிலை லண்டனில் இருப்பது கண்டுபிடிப்பு. மீட்டு வரும் முயற்சியில் சிலை தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரம். நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. பண மோசடி வழக்கு தொடர்பாக மும்பை உள்ளிட்ட 15 இடங்களில் தீவிர விசாரணை. அதானி விவகாரம் மணிப்பூர் வன்முறை தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம். மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையும் திங்கள் வரை ஒத்திவைப்பு. People are ridiculing us. We have virtually become laughing stock. I appeal to you. Please, the House is standing. மாநில அலுவல் மொழிகளை உயர்நீதிமன்றங்களில் பயன்படுத்த ஆளுநர் அனுமதி அளிக்கலாம். சட்டத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வால் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதில். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சந்திப்பு. மேகதாது மற்றும் விவசாய கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை விடுத்ததாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மசூதி குறித்த தொல்லியல் ஆய்வறிக்கை மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. சம்பல் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் எனவும் யோகி ஆதித்யநாத் அரசுக்கு உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பள்ளி வாசல் பகுதியில் பாதுகாப்பு தீவிரம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வன்முறை வெடித்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவியேற்ற நாள் முதல் டெல்லியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு விட்டது. சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடர் இழுபறி. பதவியை விட்டுக் கொடுக்க ஏக்நாத் ஷிண்டே மறுத்து வருவதால் தேவேந்திர பட்னாவிஸுக்கு சிக்கல். டெல்லியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டம். ராகுல், பிரியங்கா உள்ளிட்டோர் பங்கேற்ற கூட்டத்தில் ஹரியானா, மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் 3 நாள் டிஜிபிக்கள் மாநாடு இன்று தொடக்கம். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கும் கூட்டத்தில் தீவிரவாத எதிர்ப்பு, கடலோர பாதுகாப்பு குறித்து முக்கிய ஆலோசனை. கோவா மாநிலத்தில் அடுத்த 45 நாட்களில் அரசு அலுவலகங்களில் பாலியல் குற்றங்கள் தடுப்பு குழுக்கள் அமைக்கப்படும். புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் திட்டவட்டம். அரபிக்கடலில் 500 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். சில நாட்களுக்கு முன்பு அந்தமான் அருகே 5.5 டன் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்திய, இலங்கை கடற்படையினர் அதிரடி.
கனமழையால் இலங்கை சோமாவதி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கும் யானை கூட்டம். மீட்பு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு வனத்துறை நிர்வாகம் தகவல்.